போகலாம். என்ன மாதிரிலாம் கிரிக்கெட் விளையாடுறாங்க. சரி விளையாடுங்க. இப்போ என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு காமிச்சிட்டு உங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு டாஸ்க்கு. அக்ஷமா நீ சொல்லுங்க. என்ன பண்ணுறீங்க? சரிக்கு ப்ளீட் எடுத்துக்கிங்க. 4:45க்கு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். 6:15 ஆச்சு. ஒரு பொருட்டா கூட அவங்க எடுத்துக்கல. ஸோ நம்ம போகலாம். ஒரு ஃபீலிங்ஸ் அப்போ இன்னொரு பின் இருக்குப்பா. அது என்ன இன்னொரு பின் அங்கே இருக்குது? இப்படி நின்னுங்க, இப்படி நின்னுங்க. இங்கே ஃபோட்டோ தெளிவாக இருக்கு. நிரு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எப்படி போன மாதிரியே வந்திருக்கேன். போன மாதிரியே வந்திருக்க. பரவாயில்லையே. தலை கலையிற அளவுக்கு நம்ம சீவுல. சாரி இங்கே பார்த்து பேசுமே இல்லை. சாரி. சரி எல்லாமே ஓகே. எதுவுமே கலையில. ஒரு நாள் கூத்துல நான் கொஞ்சம் காலேஜ் ஃபேமஸ் ஆயிட்டேன். நம்ம ஃபோக்கஸ் நம்ம இங்க பாரு அப்புறமா கழட்டுவ. நம்ம ஃபோக்கஸ். ஆனா அழகா இருந்த இன்னைக்கு சீரியஸா. இதோட பிளவுஸ் மிஸ்மேட்ச் பண்ண மாதிரியே தூரத்துல இருந்து பார்க்கும்போது தெரியல. ஒரு பொண்ணு மட்டும் மிஸ்மேட்ச் பண்ணது கிரீன் கலர் போடாம பிங்க் கலர் போட்டது இருந்துச்சு. மிஸ்மேட்ச் பண்ணியா? மீதி எல்லாரும் ப்ளவுஸ் தச்சிட்டாங்க. அம்மா 3 பேர். ஒரு பொண்ணு கோல்டன் கலர், நான் கிரீன் கலர், அந்த பொண்ணு பிங்க் கலர். ஓகே சூப்பர். அது பிங்க் கலர் போடும்போது தனியா தெரிஞ்சது. மீதி எல்லாம் கூட மேட்ச் ஆயிருச்சு. ஓகே அழகா இருக்கு. சத்தி ப்ளவுஸ் பார்த்தோனே கண்டுபிடிச்ச. அந்த ப்ளவுஸ் நீ ஏற்கனவே போட்டுருக்கு தானே அப்படின்னு. ப்ளவுஸ் தானே கேட்டா. சரி இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ப்ரோக்ராம்? 1.5 மணி நேரம் ஃப்ரீடமா ஆடணும். தரமா செஞ்சு விட்டீங்களா? 50 நிமிஷம் வந்துட்டு எங்க டான்ஸ். அப்புறம் ஒரு 40 நிமிஷம் சும்மா ட்ரம்ஸ் அடிச்சாங்க. அட்டமா லேடிஸே ராணுவ படை. அதெல்லாம் நீ ஷார்ட்ஸா போடுங்க. லேடிஸே ராணுவ படையா? நான் எல்லாம் ஷார்ட்ஸா போடுங்க. ஓகே நான் அது அப்புறம் இந்த சண்டைக்காரி சிஸ்டர்ஸ்ல எதுவும் போடல. அதில் போடுறேன். இது வயிறு சவுண்ட் போடுது. எனக்கும் பசிக்குது. சரி சாப்பிட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடு. எங்கே திரும்ப திரும்ப. இந்த ஹேர் ஸ்டைல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது போடுங்கம்மா எப்படி பின்னும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் போடுறேன். நாளைக்கு முக்கியமான கூத்து. நாளைக்கு 2 பேரும் கிளம்பணும். எனக்கு சுத்தி போட்டியம்மா நீனு. அதை இப்ப சுத்தி போட்டனே. அது நீ அவனுக்கு ஹெல்மெட் போட்டு போகணும்னு தெரியாது. கடையில போய் யாருமோ மண்டே பார்க்க போறா. அப்படியே அன்னைக்கு மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இல்ல அன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கெல்லாம் பொங்கல் செலிப்ரேஷன். என் புள்ள பாவம். அமைதியா இருந்தான். இவன் வலிக்கிறதுலாம் வலிக்கிறது. நீ அடிச்சது வலிக்குது. தொங்கும் வயிறும். வயிற்றுல புள்ளைய வச்சுட்டு இந்த ஆட்டம் நீ ஆடுறீங்களேன்னு சொல்றேன். போலாமா? எங்க அம்மா முதல்ல கூப்பிடு. மோய் வா போலாம். பொங்கல் ஷாப்பிங். பொங்கல் ஷாப்பிங் தைக்க கொடுத்தது வாங்க முடியாது. அதுக்கு தான் போறவா. வா போலாம். நம்ம வச்சிருக்கதே அவ்வளோதான். உங்களுக்கு என்னெல்லாம் பார்த்து எப்படி தெரியுதோ தெரியல. 6000 வந்துச்சுன்னா ஒன்றுமே பேசாம அப்புறம் வாங்கிக்கணும் வந்துடணும். ஓகே வா போலாம். அங்கே இருக்கு. எனக்கு ஒன்று வேணும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் நீ கால்ட்ட நான் தான் வச்சுட்டேன். அம்மா யாரை கொண்டு போய் வெளில விட்ட? குடிச்சிட்டு வா. ஸோ கடவுளே இருங்க. ராசி பலனுக்கு என்ன போட்டுருக்கு பார்க்கலாம். போட்டி எனக்கு என்ன போட்டி? என் வயிறு. ஐயோ தங்கம் நீ ஓடியா. நான் மறுபடியும் மதியானம் எங்க அப்பி வச்சிருக்கேன் பாரு. இங்க அப்பி வச்சிருக்கிற, அங்க அப்பி வச்சிருக்கிற. ஆமா அங்கதான் போய் உட்கார்ந்துட்டேன். போலாமா? போயிட்டு வரலாமா? குளிருமா? போலாம். என்ன மாதிரிலாம் கிரிக்கெட் விளையாடுறாங்க. சரி விளையாடுங்க.
அப்பாவுக்கு எடுக்கிறதுக்குள்ள தான் இப்போ நாக்கு தள்ள போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கலர் வீட்டில் இருக்கு. அதுவே செட் ஆகுமான்னு ஏன்னா இந்த கலர் வந்துச்சு. இந்த கலர் இந்த எடுத்துக்கலாமா? அடிக்கிற மாதிரி இருக்குமேன்னு பார்க்குறேன் இந்த கலர். போடுறேன். இப்படிதான் வரும். இந்த கலர் தான் பிளவுஸ். எந்த பக்கம் இந்த ஆவணி போடுற? இந்த பக்கம் போடுறேன். போடணும் ஆனா பிளவுஸ் இந்த பக்கம் அது ஒன்றும் நீ இப்படி போடு. இதுக்குள்ளே வச்சு காவணி செட் ஆகல. மூணு விதமா இருக்கு. செட் ஆகல. சென்னை சில்க்ஸ் வந்து இப்போ கிளம்பிட்டோம். எங்கன்னு கேட்டேன். குட்டி பையனா பொண்ணா உனக்கு எப்படி தெரியும்? அது பையன் தான். ஏமா பையன் தானம்மா. வடை வேற போட்டு வச்சுருக்கேன். பசிக்குது எனக்கு. வரும்போது சாப்பிட மறுபடியும் பசிக்குது. எனக்கு அந்த அது என்ன ஷாப்பிங்குள்ளே போனோம், என்ன ஃபேன்சிக்குள்ளே போனோம், சரவணாவோ ஏதோ அந்த ஃபேன்சிக்குள்ளே உளுந்த வடை கொடுத்தாங்கல்ல, அதுலேருந்து உளுந்த வடை ஸ்மெல்லாக வந்துட்டு இருக்குது. அம்மா உனக்கு வரலையா உளுந்த வடை ஸ்மெல்லு? உளுந்தோட ஸ்மெல்லு வச்சா கேக்குது. வரலையா கடையில் ஃபேன்சில எனக்கு அதுலேருந்து என்னமோ உளுந்த வடை சாப்பிடணுன்னே இருக்குது. உளுந்த வடை பைத்தியமாக இருக்கு. நீ உளுந்தோட பைத்தியம் தானே. வீட்டுக்கு வந்துட்டோம். செம்மையாக குளிருது எனக்கு. தூக்கமும் வருது. அவ்வளோ அவசரமாக வந்தது உங்களை கேட்டுக்கிட்ட வரவே இருக்க. உள்ள வாங்க உள்ள வாங்க. என்னடம்மா ஷாப்பிங் பண்ண? என்னென்னம்மா ஷாப்பிங் பண்ண? ஒன்றுமே பண்ணல. என்ன பண்ணணும்? ஷால் மட்டும் வாங்கணும். இன்னொன்று வாங்கணுமே. இப்போ என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு காமிச்சிட்டு உங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு டாஸ்க்கு. நீ ஃபஸ்ட்டு காமி. நீ காமி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம்மா அவன் ரியாக்ஷன் வரேன். அதில் எது யாருதுன்னு கண்டுபிடி. ஓட்டப்பட்டுருவான். குவாலிட்டி ஓட்டப்படுற மாதிரி ஓட்டப்பட்டுருவான். பார்த்தீங்கன்னா தாவணி தான் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து நாளைக்கு வந்த உடனே நான் அது வந்து அடுத்த நாள் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இப்போ 2 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தாவணி ஒரு ஆளுக்கு வந்து 545 ரூபா. ரக்ஷுது நிறுவது 645 ரூபா. இதில் வந்து ஏன் வந்து இதில் பாலிடிக்ஸ் பண்ணுங்கன்னு தயவு செஞ்சு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இதை நான் இப்போ தான் நானே பார்க்குறேன். ஆனால் நான் பில் போடும்போது ஒரு தாவணி பார்த்துட்டேன். தெரியாதுங்கிறத விட இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த தான் அவளுக்கு கிடைச்சிச்சு. கிடைக்கவே இல்லை அவளுக்கு அந்த கலரில். ஸோ அதனால வேறு வழி இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இது அங்கே பார்க்க ஒரு கலர் மாதிரி இருந்துச்சு. இல்லை எனது லைட் கலரில் இருக்கும். ரெண்டுல எதுன்னு தெரில. தெளிவா தானே அம்மா பிரைஸ் மென்ஷன் பண்ணி சொன்னுச்சு. அதுமா என்னது? சரி ஓகே. ஸோ அது வந்துட்டு 545 ரூபா. இது வந்து 645 ரூபா. இந்த சால் தான் லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெவ்வேறுன்னு மாறி 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 பார்த்தோம். எதுவும் சூட்டபிள் ஆகலை. நான் இது ரேட்டு பார்க்காம இது எடுத்துகிட்டு பில் போடுற இடத்துல தான் நான் வந்து பார்த்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பில் போடுற இடத்துல எதுவுமே சொல்லாமல் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது 2 வாங்கிக்கிட்டோம். இதோட ட்ரெஸ் எல்லாமே வந்து நான் அடுத்த விலாகில் உங்களுக்கு வந்து போடுறேன். ஏன்னா இந்த விலாகில் உங்களுக்கு இதை மட்டும்தான் நான் காட்ட முடியாது. இதுதான் இருக்குது கையில்.
இதை எடுத்து வச்சுக்கோ. வேற எதுவும் இல்லை. வேற எதுவும் இல்லை. ரெண்டு வாங்கினதுக்கு அந்த பக்கெட் நான் கொஞ்சம் கோலப்பொடி வாங்கிக்கிட்டேன். அப்புறம் எனக்கு இந்த செயின் வந்து ஃபுல்லாகவே கருத்துருச்சு. பாப்பா பிறந்தநாளுக்கு வாங்கி கொடுத்துருந்தா. சரி அவளுக்கு இப்படி கேட்குற மாடல் கேட்டான்னு சொல்லிட்டு அதை வாங்கலான்னு போதுன்னா அது 450 ரூபா சொன்னாங்க. அதே மாடல் இன்னொரு கடையில் 200 வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால சரி கம்மி ரேட்லேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இது 200 ரூபாய்க்கும் இது வந்து 750 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். பொங்கல் அன்னைக்கு போட்டுக்கலாம், தங்கம் என்னைக்கு நம்ம வாங்குறோமோ வாங்குற அன்னைக்கு வாங்கிக்கலாம், அதனால இது போட்டுக்கலாம்னு இது வாங்கிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். அடுத்து வந்து இவங்க நாளைக்கு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நம்ம என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணுறோங்கிறத இந்த விளாட ஃபுல்லாகவே இருக்கும். அம்மா இப்போ அதை எழுப்பிவிட டாஸ்க்கு பாப்பா சுற்றி போட்டு அப்புறம் டாஸ்க்கெல்லாம் பார்க்கலேருந்து 2 பேர்த்துக்கு ஒரு டாஸ்க்குன்னு சொன்னேன்ல. நிரு வந்து 2 ஸ்டெப்பு உனக்கு சொல்லி கொடுக்கணும் இன்றைக்கி ஆன டான்ஸில். ரெண்டு ஸ்டெப் முடியாதுப்பா விடு. அவள் அந்த ப்ரொமோஷன் வீடியோ எடுத்துட்டு அவள் ரெஸ்ட் எடுத்து நான் போய் சமைக்க போகிறேன். சரி ஓகே. எது யாரோட ஷால் எடுத்துக்காட்டு. சென்னை பெண் நம்பர். ஒரு நிமிஷம் இருப்பா, இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரேட்டு போடுப்பா. டின்னர் நைட்டு மூஞ்செல்லாம் பொங்கல் அதுவுமா தான் இப்படி புடச்சிட்டு நிற்கணுமா? அது என்னன்னு தெரியல, புடச்சிட்டு வந்து நான் என்ன பண்ணட்டும். அங்கே பாரு உன்னையவே ஒரு ஆள் முறைச்சி பார்த்துட்டு இருக்குது. இந்த சப்பாத்தி அவன் சப்பாத்தி சாப்பிட மாட்டான். சப்பாத்தி பன்னீர் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா ஒரு டைம் பண்ணணுமா? நம்ம இப்போ பன்னீர் கிரேவி தானே பண்ணுறோம், பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவோம். அங்கே ஒரு தூங்குது சப்பாத்தி வேணும்னு. சரி நான் போய் ஃபோனை சார்ஜ் போடுறேன். அக்ஷுமா சொல்லுமா என்ன பண்ணுறீங்க? சரிக்கு ப்ளீட் எடுத்து வைக்க போகிறேன். அப்புறம் காலையில் எந்திரிச்சோன்னே மூளை வேலை செய்யாது. ஆசோஷமாக எடுத்தோம்னா ஒழுங்காக வரலைன்னா இப்போ 2 மணி நேரம் ஆனாலும் எடுத்து வச்சுட்டு படுத்துக்கலாம்ல. இல்லை இது நல்லாவே ஃப்ளீட் நிற்கும்பா. நிற்கும், இருந்தாலும் நான் கொஞ்சம் பொறுமையாக எடுக்கிற கேஸ் ஆச்சு. ஓகே ஓகே. அப்படியே பாப்பாவுக்கு எடுத்து 2 பேர்த்துக்கும் தான். எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. இவ்வளோ சின்னது ஆயிடா சாமி. இந்த பக்கம் வீடே புகை மட்டும் கதவை திறந்து வச்சுருந்தா நல்லாயிருக்கும். பத்தி பற்ற வச்சு துணை வச்சான்ற மாதிரி பத்தி பற்ற வச்சேன். திறந்து வச்சேன் மனுஷனுக்கு குளிருது. எவ்வளோ வருது? 9ஆ 10ஆ? 1 2 3 4 5 6 7 8 சின்னதாக இருக்கு. ஓகே போதும். இதுக்கு மேலே சின்ன எடுத்தா நல்லா இருக்காது. கட்டி கொடு. ஒவ்வொரு சாரிக்கு அகலம் மாறுமாம்மா? ஆமாண்டா. பெங்களூரில் எடுத்த சாரி தானே இது? வந்து நம்ம பொட்டிக் சாரி. அதான் பெங்களூரில் எடுத்தது. சரி ஓகே, நீ எடுக்கிறியா? கொஞ்ச நேரம் அப்படியே படுக்கிறேன், ரொம்ப முடியல, டயர்டாக இருக்குது. இன்றைக்கி 3 மணிக்கு எழுந்திரிக்கணும், காலையில் போகி கொண்டாடணும். 3:30 எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தண்ணி காஞ்சிட்ருக்குன்னு குளிக்கல. அதுக்குள்ளார போகி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகி வச்சாச்சு. எல்லாத்துக்கும் ஹாப்பி போகி. இன்றைக்கி தான் போகி அன்னைக்கு தான் பொங்கல் செலிப்ரேஷன் ரக்ஷு நிரு 2 பேர்த்துக்குமே இருக்குது. அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி சமைக்கிற வேலை இல்லை, அவங்கள ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி போகி. பழசெல்லாம் தூக்கி போட்டு எரிக்கவும் புது நினைவுகளோட புதுசாக நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக போகணும். நல்லது கெட்டது எல்லாமே நடந்திருக்கு. அதெல்லாம் நல்லதை மனசில் வச்சுக்கோங்க, கெட்டதை தூரம் தூக்கி போட்டு எரிச்சிட்டு அடுத்து நல்லதை நோக்கி பயணிப்போம். அடுத்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு கோலம் போட்டுட்டு தான் அவங்கள ரெடி பண்ண போகிறோம். நம்ம குளிச்சுட்டு டீ குடிச்சாச்சு, ரக்ஸு போட்டு கொடுத்துட்டான். அவன் அங்கே இருக்கான். போகியும் கொண்டாடிட்டு பார்த்துருப்பீங்க. கோலம் போட்டுட்டு அடுத்து வந்து வேறு எந்த வேலையும் கிடையாது, இவங்களை ரெடி பண்ணுற வேலை தான். அப்புறம் நைட்டு சுட்டா சப்பாத்தி இருக்குது, அதை ஊட்டி விட்டு தாட்டி விட்டுடலாம். அப்புறம் மதியத்துக்கு ஏதாவது சோறாக்கி குழம்பு வச்சுட்டோன்னா அப்படியே நைட்டும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வாங்கிறதுக்கு போய்க்கலாம். கோலம் போட்டுருவோமா? என்ன இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு பனி பெய்யுது. ஏமா அங்கே ஒரு கோழி பண்ணை இருக்குது, ஆனால் அது கூட தெரியல, பனி அப்படி மூடி கிடக்கு. எப்படி இருக்கு? ஆனால் இப்போ விடுஞ்சிருச்சு. மணி வந்து 6 மணிக்கு மேலே ஆச்சு. ஆனால் எப்படி இருக்குது பாருங்க. கோலம் முழுசாக போட்டு முடிச்சுட்டு டைம் சொல்கிறேன். 4:45 கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். 6:15 ஆச்சு. எனக்கு ரொம்ப லேட்டாக போடுறேன்னு தெரியல. அந்த புள்ளி வச்சதில் லேட் ஆயிடுச்சு.
நடுவில் அந்த புள்ளி வைக்க லேட் ஆயிடுச்சு. மீதி எல்லாமே டக் டக்குன்னு போட்டாச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து கலர் ஈவனாக அழகாக இருக்குது. நேற்று எங்கள் காலேஜில் போட்டாங்க இல்லை, அதில் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு ரகமாக இருந்துச்சுமா. ஒருத்தவங்க ஸ்டூடெண்ட்டு தான் அடியில் வந்து ஃபுல்லாக கலர் கொடுத்துட்டாங்க தரைக்கு. அதுக்கு மேலே சிக்கு கோலம் போடுறேன். எங்களோட ஐடியா நல்லா தான் இருந்துச்சு, கலரு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஆனால் மேலே சிக்கு கோலம் வந்து திட்டு விட்டு அங்கங்கே வந்து எக்ஸ்ட்ரா கோலம் இப்படி போடுறப்போ லைன் கரெக்டாக இழுக்காமல் வளைஞ்சி அப்படி இருந்தனால அந்த கோலம் கேவலமாயிடுச்சு. அது மாதிரி ஒவ்வொரு ரகமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு மேம் தான் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. மாடு வரைஞ்சி பக்கத்தில் பொங்கப்பானை, கரும்பு, சூரியன், அப்புறம் வந்துட்டு தாம்பழத்தட்டு, இதெல்லாம் அந்த குட்டி பாக்ஸ்குள்ளே போட்டிருந்தாங்க. மாடுக்கு தான் காலு கொஞ்சம் பெரிய காலாக போயிடுச்சு. நல்லா 6 பேக் வச்ச மாடாயிருச்சு. அது என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்க? அது இன்றைக்கி தான் சொல்லுவாங்க. நேற்று போட்டியில் ஜெயித்தவங்களுக்கு இன்றைக்கி தான் ப்ரைஸு, ஆனால் யாருன்னு சொல்லலை. என்னம்மா டிஃபன் பாக்ஸு, தட்டு, இதை தவிர வேறு என்னமா கொடுக்க போகிறாங்க ப்ரைஸா? ஸ்டாஃப்ஸில் 3 பேர், ஸ்டூடெண்ட்ஸில் 3 பேர் தனித்தனியாக வச்சாங்க. ஸ்டாஃப்ஸுக்கு தனியாக, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியான்னு. இருந்தாலும் ஒரு கிஃப்ட்டுன்னு வாங்கினேன். போய் பார்த்தா தெரியும் யார் ஜெயிச்சாங்கன்னு. ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு கை நல்லா போட்டிருந்தாங்கம்மா, ஒரு சில ஸ்டாஃப் கரெக்டாக போடலம்மா. அந்த கோலம் போடுறப்ப இந்த புள்ளி வச்சு கரெக்டாக இழுப்பாங்கல்ல, அது சொல்கிறேன். ஒரு பொண்ணு செம்மையாக போட்டிருந்துச்சு, ஒயிட்லேயே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கலர் கொடுக்குறேன்னு காம்பினேஷன் சரியில்லை. ஆனால் ஒயிட்லேயே அந்த நீ போடவே அந்த வளைச்சி சுழிச்சி அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்டாஃபுக்கு அந்த மாதிரி வரலை, இந்த வளைச்சி சுழிச்சி போடுறது. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஏமா ஆனால் இறங்கி வேலை பார்த்தாங்க ஸ்டாஃப்ஸு. ஒரு மேம்னா படுத்துருச்சுமா உள்ள கலர் கொடுக்குறேன்னு. அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க. மார்கழியின் கடைசி கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அது மார்கழியின் கடைசி 4 நாள் இப்படி பண்ணி பெய்யுதா? நல்ல ஒரு பிரம்மாண்டமான கோலம். இது போட எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 4 ஆமாம் 5 மணிக்கு நான் குளிக்க போகிறப்ப தானே ஸ்டார்ட் பண்ணேன். 5 மணின்னு வச்சுக்கோங்க. 5 மணி ஸ்டார்ட் பண்ணேன். 6:25. அப்போ 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த கோலத்துக்கு மட்டும் டைம் எடுத்திருக்கேன். ஆனால் பெருசாக கலர் எதுவும் கொடுக்கல. முன்னாடி கோலம் போடுறதுக்கு நீ இவ்வளோ டைம் எடுத்துப்பியா, இல்லை இப்போ டச் விட்டு போனாலும் இவ்வளோ டைம் எடுத்துக்கதா? டச் விட்டு போனாலும் இவ்வளோ டைம் இல்லை, இன்னைக்கு தான் லேட் ஆயிடுச்சு மற்ற நாளை விட. ஏன்னா அந்த புள்ளி வச்சது ஒவ்வொரு இதுக்கும் புள்ளி வச்சு இரு இங்கே இருக்கு பாரு, இங்கே மண்டைக்கு மேலே. அக்கா ப்ளவுஸ் போச்சுன்னு என்ன கேட்காதீங்க மம்மி. அக்கா உன் ப்ளவுஸ் போச்சுன்னு எனக்கு கேட்காது. வேற ஆரஞ்சு தான். நீங்கள் அதுதான் வாங்க. ஆரஞ்சும் எல்லோவும் இல்லை. மாற்றி விட்டுட்டோம். இருக்கிற 2 கலர் வாங்கிட்டு வந்துட்டோம். கலர் விட்டுட்டோம். இங்கே லைட்டாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. இங்கே நான் எல்லாமே இந்த மாதிரி டல்லான கலராகவே இருக்கு. அதான் போன டைம் எடுத்துட்டு வந்தது. இந்த ஒரு கலர் நல்லா இருக்கு பாரு. இது நாளைக்கு பொங்கப்பானை இந்த கலர் போட்டால் நல்லா இருக்கும். நாளைக்கு வந்து நம்ம இது போடலாம், பொங்கப்பானை. நாளைக்கு 3D வேணாம். நாளைக்கு மாட்டு பொங்கல் கூட 3D போடுவோம். நாளைக்கு அப்படியே பொங்கப்பானை அந்த மாதிரி போடுவோம் ட்ரெடிஷ்னலாக. அப்புறம் தான் அங்கே வாசலில் ஒரு கோலம், அப்போ அடுப்பு வைக்கிற இடத்துல ஒரு கோலம். மம்மி ப்ளவுஸு போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்? அங்கே ஒருத்தன் சாப்பிட்டுட்டான். அப்போ அது கொட்ட வேண்டாம். இது கொட்ட வேணாம். இது மட்டும் கொட்டினா ஓகே. இதுவும் தேவைன்னா கொட்டிக்கலாம். இதை மட்டும் காய வச்சா பரவாயில்ல. பேப்பரில் கொட்டி வைங்க காய். சொல்கிறது ஒரு பொருட்டாக கூட அவங்க எடுத்துக்கல. ஸோ நம்ம போகலாம். ஒரு ஃபீலிங்ஸாக போச்சு. நட்டி பறக்கண்டா டேடி. நீ தானே என் ப்ளவுஸ் என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியும். அது போய் கடிச்சே வச்சிருச்சு. அதான் தலையில் போட்டிருக்கவே தெரியுது.
நீ தான் நம்ம பண்ணியிருக்கேன். நீ எவ்வளோ அம்மா இதுக்கு என்ன கலர் ஸ்கர்ட்டுக்கா நான் போடணும்? தெரியாதே. 2 அம்மா வரணும் அதுக்கு. அதெல்லாம் இப்போ எங்கேயோ திண்டு வந்துருக்குது. இது இவன் பிடிச்சி வச்சான். ஆமாம் முன்னாடி எவ்வளவோ கேட்குறேன். ஃபஸ்ட்டு முன்னாடி எடுத்து சாரி 1 2 3 4 ஊக்ஸ். எஸ். இப்போ நான் அதை எடுத்தேன்னா வச்சுக்கோ புஷ்ஷுன்னு நிற்கும். ஏன்னா அது ஸ்ட்ரைட்னர் வச்சு இது பண்ணும். ஆனால் இங்கேயும் நல்லா இருக்கும். இந்த நடு பொஷன் அது மாதிரி பட்டு மாதிரி இருக்குல்ல லைட்டா பட்டு சிலுக்கு. ஆமாம் ஆமாம். அவனுங்களுக்கு என்ன ராசி நட்சத்திரம்? யாராச்சும் இதை பார்க்குறவங்களுக்கு ராசி நட்சத்திரம் பார்க்க தெரியும்னா என் பேர் அம்மு. பிறந்த டேட்டு ஆகஸ்ட் 17. 2 பேரும் தான். இது பொண்ணு இது பையன். தோராயமாக டைம் சொல்லுவான். ஒரு 12லேருந்து 2 மணிக்குள்ள. கரெக்டான டைம்லாம் தெரியல. ஸோ அவங்களுக்கு ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ஏக்கா அழகம் பாரு நாட்டை எப்படி எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. அது கடிச்சு வச்சிருச்சு தெரியுது. சரி வா ஃபர்ஸ்ட் அக்கா கட்டு. வீடியோ என்ன கலர் இன்ஸ்கர்ட் போட கிரீன் கலரா ரெட் கலரா அங்க என்ன கலர் இருக்கு? நான் என்ன கலர் போடணும்? இந்த கலர்ல உங்ககிட்ட இருக்கு. ஓட்டியா காட்டியா எத்தல் இதுவா? அது நீ போடு. நானே நீ வெள்ளை கலர் போடு. அவ்வளோதான். ஸ்கர்ட்டா வர்றது பரவாயில்லையா? வெள்ளை கலர்லாம் போட வேண்டாம். நம்மளால தவிர்க்க முடியாது. இது உண்மையாமா? சொல்லுமா. எங்கடா லைட் கலர் இருக்கான்னு பாரு. லைட்டு ஒரு எல்லோ ஒரு இது ப்ளூ இருக்குது. ஒரு ப்ளூ கலர் போட்டுக்கிட்டோம். அது ஏன் பாட தானே? ஆமாம். வச்சு இப்போ பெருசாக இருக்குதா என்னன்னு தெரியல. எடுத்து பாரு. ஹைட்டெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இடுப்பு தான் பிரச்சனை இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டிக்கலாம். இழுத்து பிடிச்சி கட்டிக்கோண்டா. கட்ட ஆரம்பிங்க. இல்லை புரியல. என்ன வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு கட்ட ஆரம்பிங்களாம். எஸ் அப்படிதான். இன்னைக்கு சாரி டாப்பிங் வீடியோ எடுத்துடலாமா அக்காக்கு? எடுத்துடலாம். நிறைய பேர் கேட்டுட்டு அதுவும் அக்கா கட்டுறது எப்படி லீனா இருக்கு எங்க கட்டுறதுன்னு தான் கேக்குறாங்க. அதனால எடுத்துட்டா நாளைக்கு எல்லாம் பொங்கலுக்கு கட்டுவோம். அவன் எப்பவுமே அதை பண்றதே இல்லை. எஸ் கேட்டுட்டே இருக்கிறது என்னைக்கு செய்யறது கிடையாது. அதனால அக்காக்கு அப்படியே பின்ன இருந்து பார்க்க ஒன்ன மாதிரியே இருக்குதுமா. அந்த லப்பர் பேண்ட்ல ஏன் அங்க அப்படி கிடக்குது நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த எத்தனை கிளிப்பு வாங்கி போட்டாலும் தேடுறது ஒரு கிளிப்பும் கிடைக்காது. சரி அந்த கோல வீடியோ எடிட் பண்ணு. என்னமா பண்ணிட்டு இருக்கோம் புள்ள? ஒரே ஒரு எலும்புடா. ஒரே ஒரு எலும்பு. அவ்வளவுதான். அது இங்க பாவாடை கட்டி இருக்கனால கொஞ்சோண்டு ஏதோ இடுப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஒண்ணுமே ஒரே ஒரு எலும்பு வச்சுக்கிட்டு ஊர் உலகத்தை ஏமாத்திட்டு இருக்குது பத்தியா? சரி உன் புள்ளை கட்டிட்ட எனக்கு கட்டி விடு. இந்த வர இப்பதான் அவளுக்கு கட்டி இருக்கிறேன். அடுத்து உனக்கு தான். பூ முட்டைங்களா எந்திரி. வா தலசி விடு. தூக்கம் போயிடுச்சப்போ. வா தலசி விடு. இந்த கும்படி பார்த்துட்டு வரேன். நீ அப்போ கும்பிட்டுதான் நான் போய் சாப்பிட்றேன். வசிக்குது. இப்படி ஆச்சாடா தலை கட்டலாமா? 1 hour இவங்க வந்து தலையை ரெடி பண்ணுறாங்க. இன்னும் ரெடி ஆகவில்லை. அப்படியே அந்த செட்டு போடு நல்லா இருக்கும். மேலே வேணுமா? இந்த கீழே போடலாம். இதான் கரெக்டா. இந்த பக்கம் முறுக்கிட்டு இருக்குது. ஓகேவா? ஓகேடா. எங்க கொடுப்பா. போடுங்க. மணி என்ன தெரியுமா? சரி 8:10 8:15.
ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டியே. என்ன? இந்த இடம் மட்டும் லைட்டாக சஜஸ்ட் பண்ணி விடு. என்ன நான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாமா? இங்கே இப்போ கரெக்டாக இருக்கா? அந்த பக்கம் லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இறக்கி விடணுமா? ஆஹா, தூக்கி விடணும்னு சொல்கிறேன். ஓகேவா? பின்னு கொடுங்க. இவங்களுக்கு தலை செய்வதுக்கு வர நமக்கு ஒரு வழி ஆயிரும். ஓகேவா? ஓகே. தோடு கொடு. அவ்வளோ தூரம் போகவே இல்லைக்கா, உன் கழுத்து கீழே இறங்கலக்கா கேமரா. போடுங்க போடுங்க. மட்டும்தான் இருக்கு. இன்னொரு பின் இருக்குப்பா. அது என்ன இன்னொரு பின் அங்கே இருக்குது? இருந்தால் போதும். இது என்ன? 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. கொஞ்சம் முடி முன்னாடி போடு நீரு. இந்த பக்கம் போட்டாலே நல்லா இருக்கு. போடு. 2 பேர் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ பின்னாடி பார்க்கலாம். நிரு வந்து கம்மியாக பூ பூதுன்ட்டான். ரக்ஷு வந்துட்டு கொஞ்சம் பூ வந்து 2 இதாக வச்சுருக்கோம். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். என்னடா கிளம்பிட்டிங்களா? ஐடி கார்டு போட்டாச்சா? பார்த்து. சரிவா, உனக்கு அங்கே ஒரு ஊக்கு மட்டும் போட்டு வரேன். போகலாமா? இப்படி நின்னுங்க. இங்கே ஃபோட்டோ தெளிவாக இருக்குது. ஜடையை முன்னாடி போட. தமிழ் திரும்பிக்கோங்க. அப்படி இங்கே தான் ஃபோட்டோ தெளிவாக இருக்குது. அங்கே விட இங்கே சரி விடு ரக்ஷு நீரு. ஓகே, திரும்பி பாய் சொல்லுங்கள். பாய். எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஓகே, சரி பாய் சொல்லிடுங்க. டாடா, பை பை.